ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தேஜஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது எப்படி இங்கிலீஷை ஈஸியாக பேசலாம். ஸோ அப்படி பேசணுன்னா நமக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சில சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் நிறைய தெரியணும். அப்படியே ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விளையாடுறதுக்கு என்ன சின்ன சின்ன வார்த்தைகள், அது மாதிரி ஒரு 50% வேர்ட்ஸ் நீங்கள் அதிகமாக ஆங்கிலத்தில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வகையில் இன்றைக்கி 4th கிளாஸ். இன்றைக்கி 4th கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருப்பேன், ஆமி ஈஸ் ஆர், அதனோட யூசேஜ்லாம் என்னென்ன, அதனோட பயன்பாடுகள் என்ன, அது எப்பப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்பேன். இப்போ இந்த ஆமி ஈஸ் ஆர் அப்படின்னாவே ஒரு பொருள் இது மாதிரி இருக்குது, இந்த தன்மையில் இருக்குது. இந்த ஆமிஸ் ஆர் அப்படின்னாலே இதுக்கு மீனிங் என்ன, இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒருத்தன் உயரமாக இருக்கான், ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, ராமுன்ற ரொம்ப குள்ளமாக இருக்கான், ரஹீம்ன்றவன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கான், அவங்க எல்லாரும் ரொம்ப அழகாக பாடுறாங்க, அந்த அணில் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த முயல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பொருள். நம்ம கிராமட்டிக்காக பார்க்க போனோம்னா நவுனு, நம்ம நவுன் சொல்லுவோம். நவுன்னா பெயர் சொல்லு. ஸோ அப்போ இதை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னால் என்னென்னா, நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அதுதான் சப்ஜெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு புக்கை பற்றி பேசினா ஒரு புக்கு சப்ஜெக்டாக வரும். இங்கிலீஷில் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் அதுதான் சப்ஜெக்ட்னு நான் சொல்கிறேன். நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் மேக்ஸை பற்றி பேசுனா மேக்ஸ் அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டு. இப்போ ஒரு பூமியை பற்றி பேசுனா பூமி சப்ஜெக்ட்டு. இந்த பேச போகிறது எல்லாமே என்னவாக இருக்கும், ஒரு பொருளாக இருக்கும். அந்த பொருளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பொருளாவோ இடமாவோ ஒரு நபராகவோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பேர் என்ன, இங்கிலீஷில் நவுனுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போது ஒரு நவுனு எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது. இப்போ ஒரு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, வாட்டர் இஸ் டூ கோல்டு அப்படின்னா அந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ரொம்ப டூ ஹாட்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளோட நிலை, தன்மை, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா அதுதான் ஆமி ஈஸ் ஆர். அது எப்படி இருக்கிறது, இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆமி ஈஸ் ஆர்னு பயன்படுத்துகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் என்ன படிச்சிருக்கோம்னா பி வெர்புன்னு படிச்சிருக்கோம். பின்னாலே இருக்குது அப்படின்னு, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆமி ஈஸ் ஆர்லாம் இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம், இப்போ ஒரு பொருள், அதாவது ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைமில் இப்போ ஒரு பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டுமே சொல்லும். இது முன்னாடி ஒரு பொருள் எப்படி இருந்துச்சு, இல்லை இனிமேல் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லாது. இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னிச்சுன்னா அதில் ஆமிஸ் ஆர்னு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமிஸ் ஆரில் கொஸ்டின் டைப்பு எப்படி இருந்துச்சு, எஸ்ஆர்னோ டைப் பார்த்தோம். ஆம் ஐ, ஈஸி, ஈஸி, அப்புறம் ஆர் தே, ஆர் யூ, ஆர் வி, இதெல்லாம் அந்த பேட்டர்னாக வரும்னு பார்த்தோம். அதுக்கு பதில் எப்படி இருக்கும், எஸ்ஆர்னோ டைப்பில் தான், எஸ் இல்லை நோ அப்படின்ற ஃபார்மில் தான் வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது ஆமி ஈஸ் ஆர். இந்த மூணுத்தையும் வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னன்னு சொன்னேன், ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, அது ஒரு கொஞ்சம் காலம், இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு கொஞ்சம் காலம் தொடர்ந்து நடைபெற்று இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தாங்க. ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பையன், இப்போ நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க, ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸு. இப்போ நீங்கள் கண்ணில் டக்குன்னு பிளிங்க் பண்ணி இப்படி பார்க்குற எல்லாமே, உங்களுக்கு முன்னால் நடக்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கும். அதை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே சொல்லலாம். ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பையன் நடக்கிறான்னா கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்கன்னா, அம்மா வீட்டில் டிவி பார்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸு. அதே மாதிரி அப்பா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் காலத்துக்கு நடந்துகிட்ருக்கும், அதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போது ஒரு செயல் இப்போ இப்போ ப்ரெசண்ட்டாக கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லலாம். அதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி டுடேஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி இந்த ஆமி ஈஸ் ஆரில் கொஸ்டின் டைப்பு எப்படி இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் டைப் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆமிஸ் ஆர் வச்சு பேஸ் பண்ணி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம், ஒரு செயலை பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு கொஸ்டின் நான் எப்படி கேட்குறது, ஒரு செயல் நடக்குது,
அந்த செயலை பற்றி ஒருத்தவங்கள நான் கேட்கணும். நீ இந்த செயலை செய்கிறியா, இப்போ செய்கிறியா, இல்லை அவங்க இப்போ இந்த செயலை செய்கிறாங்களா அப்படின்ட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கேட்கணும். அப்படி கேட்கும்போது நான் எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுனா, உங்களுக்கு பாருங்கள், ஹீஸ்ன்னு இருக்குது. ஹீஸ்னால் மீனிங் என்னென்னு சொன்னால் அவன் இருக்கிறான்னு அர்த்தம். ஹீஸ் குட்டுன்னா அவன் எப்படி இருக்கான், அவன் நல்லவனாக இருக்கிறான். ஹீஸ் ஒர்க்கிங்னா அவன் ஒரு செயலை செய்கிறான். ஹீஸ் ஒர்க்கிங்னா அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அந்த ஹீஸ் அவன்றது அவன் எப்படி இருக்கான்னு சொல்லும், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும். இதுதான் இந்த ஈஸு. அந்த ஈஸ், ஆமி, ஈஸ், ஆர்லாம் இப்போ என்ன சொல்லுது, ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லுது, அவன் எப்படி இருக்கான்னு சொல்லுது, அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுது. சரிங்களா? அப்போது அதுக்கு பேரெல்லாம் அவன் இது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஆமி, சாருக்குலாம் நம்ம ஸ்கூலில் என்ன படிச்சிருப்போம், பி வெர்புன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சென்டென்ஸில் இந்த ஆமி, சார்லாம் வரும்போது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் போட்டு குழம்பிக்க வேணாம். ஒரு பொருள் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அவன் அழகாக இருக்கான், அந்த பொண்ணு சூப்பராக இருக்கா, அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக பாடுறாங்க, அதே மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பி வெர்ப், அதாவது ஒரு பொருளோட நிலைமையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறதும் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்களேன், இதில் என்ன சொல்லியிருக்கேன், ஹீ இஸ் குட்டுன்னு இருக்குது. அப்போ அவன் எப்படி இருக்கான்னு சொன்னால் அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். அந்த பொருளோட அவனோட நிலைமையை இல்லை தன்மையை அவன் எப்படி இருக்கான்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ் சொல்லும். இந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் போட்டு ஹெல்ப் பண்ணோம். மூணாவது சென்டென்ஸை ஹீ இஸ், உங்கள் பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது அவன் எப்படி இருக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீ இஸ் பக்கத்தில் ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஒர்க்கிங்னு எப்படி வரும், ஒர்க்கு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஒரு செயல் வந்துச்சுன்னா அது வந்து அந்த பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டு என்ன செய்யுது, அந்த நவுனு என்ன செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லுது. சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நிறைய இடத்துல டிஎன்பிசியில், எஸ்எஸ்சியில், பேங்கிங்கில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் தான். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம் எஸ்எஸ்சிலாம். ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ நான் அதுக்கு அடுத்தது என்னங்க சொன்னேன், அதுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ்னு சொன்னேன்னா, இது என்ன இவர் அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அது அட்ஜெக்டிவ் அப்படின்னா, நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு பெயர் சொல்ல வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது குறிப்பு பெயர்ச்சம் இருக்கும். குறிப்பு பெயர்ச்சம்னு இருக்குல்ல, அதுதாங்க அட்ஜெக்டிவ் தமிழில். இங்கே அட்ஜெக்டிவ்னா என்னென்னா, இது அட்ஜெக்டிவ்னா தமிழ் இலக்கணத்தில் என்னென்னு வரும்னா குறிப்பு பெயர்ச்சம்னு வரும். நீங்கள் நிஜமாகவே போய் பாருங்களேன், அவன் அழகிய பையன், அவன் நல்ல மாணவன், சரிங்களா, அப்படிலாம் வரும். அதெல்லாம் குறிப்பு பெயரெச்சம். அட்ஜெக்டிவ்னா தூய தமிழ் இலக்கணத்தில் குறிப்பு பெயரெச்சம்னு வரும். இங்கே அட்ஜெக்டிவ்னா அந்த நவுன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே தமிழ் இலக்கணத்துலேயும் அதுதான் சொல்லும், இங்கிலீஷ் கிராமர்லேயும் அப்படி தான் சொல்லலாம். அவன் நல்ல மாணவன் அப்படின்னு தமிழ் இலக்கணத்தை வச்சுன்னா, நல்ல மாணவன் அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம்னு வரும். நல்ல மாணவன்னா அந்த பொருள் எப்படி இருக்குது, நல்ல மாணவன்னா குறிப்பு பெயரெச்சம்னு வந்துடும். இந்த நல்லன்றது தான் அட்ஜெக்டிவ், குட்டு. சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே ஒரு நவுனு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது அட்ஜெக்டிவ். அந்த நவுனு தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? இப்போ இந்த உதாரணத்துக்கு சென்டென்ஸ்லாம் பாருங்களேன், அவள் ரொம்ப அழகாக இருக்கா. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவள் எப்படி இருக்கா, அழகா. அடுத்து நீ பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் இங்கே பாருங்களேன், இப்போ நான் இது வரைக்குமே அட்ஜெக்டிவ்னு சொன்னால் ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுதா. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல அழகுன்றது, அழகாக அப்படின்னு சொல்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் கிராமரில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். இதை நான் வந்து அடுத்த கிளாஸுக்கு சொல்கிறேன். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே பேசுகிறது, அவன் பேசுகிறது, நீ பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த அழகாக இருக்குன்றது வந்து பேசுகிறத குறிக்குது, அவனை சொல்லலை. சரிங்களா? அவனை சொன்னால் அது அட்ஜெக்டிவில் வந்துடும். ஆனால் அவன் செய்கிற செயல் ரொம்ப அழகாக இருக்குன்னு வருது, அது வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம இதை பற்றி நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவன் உயரமாக இருக்கான்னா அந்த உயரமானது எதை குறிக்குது, அவனை தான் குறிக்குது. இங்கே அழகான்றது எதை குறிக்குது, அவனை குறிக்குது. ஆனால் இங்கே அழகான்றது எது குறிக்குது, அவன் பேசுகிறத குறிக்குது. சரிங்களா? அப்போ அந்த பேசுகிறது என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், அட்ஜெக்டிவ்னா லைட்டாக என்னென்னு பார்த்துடலாம். அட்ஜெக்டிவ்னா என்ன சொன்னேன், ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு நபரோ இல்லை ஒரு பொதுவாக ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு சொல்லணும், அதுதான் அட்ஜெக்டிவ். எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்ஜெக்டிவ். இப்போ பியூட்டிஃபுல், அழகா,
மோர் பியூட்டிஃபுல்னா பா ரொம்ப அழகுப்பா சூப்பர் அப்படின்றல. அப்படி மோஸ்ட் பியூட்டிஃபுல்னா அப்பா அட்டகாசம்டா வேறு லெவல், அவள் தாண்டா இருக்கிறதுலே அழகு அப்படின்னு சொல்கிறல்ல. ச்சே அது என்ன மாதிரி பொண்ணுடா, அவள் தாண்டா இருக்கிறதுலே அழகுடா அப்படின்னு எல்லாரை விட அவள் தான் டாப் அப்படின்னு சொல்லும்போது, அவள் தாண்டா செம்ம அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல்ன்றது வந்து அதுவும் அப்ஜெக்டிவ் தான், ஆனால் இருக்கிறதுலே அதுதான் உச்சம். சரிங்களா? ஸோ அப்போ இது மாதிரிலாம் சொல்கிறதுலாம் வந்து பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் போக போக பார்க்கலாம். சரியா? ஓகே, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ். சரிங்களா? அழகு, ரொம்ப அழகு, அப்பா ரொம்ப 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 அழகுடா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்தது பாருங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த கிளாஸே எதுக்குன்னா ஆமி இஸ் ஆறு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நான் கேள்வி கேட்க ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு செயல் வந்து ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை அவன் வந்து அந்த செயலை செய்கிறானா, செஞ்சுக்கிட்டு இருக்கானா, இல்லை அவங்கெல்லாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நான் இங்கிலீஷில் கேள்வி கேட்கணுன்னா எப்படி கேட்குறது? ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா ஈஸ் வரும். ஈஸு, ஹீ வந்துடும், ப்ரொனவுன் வரும். ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூதே. இல்லை அதுக்கு பதிலாக இஸ் தி ஸ்டடியிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹீ ஸ்டடியிங் பாருங்கள். ஈஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு, ப்ளஸ்ஸு பேரில் வந்து இங்கே ஆமி இஸ் ஆறு வாஸ் ஆமி இஸ் ஆறு இதெல்லாம் வரும். ப்ளஸ்ஸு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ பாருங்கள் ஈஸு, ஹீ சொல்லியாச்சு. வெர்பு அவன் படிக்கிறான்னு கேட்குறது ஈஸி ஸ்டடியிங். ஸ்டடினா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்தா ஸ்டடிங். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அப்போ இங்கே பாருங்கள் ஈஸி ஸ்டடியிங், ஈஸி ஸ்டடியிங் அவள் படிக்கிறாளா, இஸ் ஹீ ஸ்டடியிங் அவன் படிக்கிறானா, இட் இஸ் ரன்னிங் அது ஓடுதா, இட்ஸ் ரெய்னிங் ஹியர் அங்கே மழை பெய்யுதா, இஸ் இட் ரெய்னிங் தேர் அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐம் ஏ ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா. அப்புறம் ஆர் யூ ஒர்க்கிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆர் யூ ஒர்க்கிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லணும். ஆர் தே ஒர்க்கிங்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பேட்டர்னில் வந்துச்சுன்னா அது வந்து என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த செயலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடும். ஆனால் இதுக்கு மேலே அந்த பொருள் என்னவான தன்மையில் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோன்னா அது வந்து அட்ஜெக்டிவில் போயிடும். அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து எப்படி இருக்குன்னா கேட்குற மாதிரி கொஸ்டின் வந்துடும். ஆனால் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வச்சுன்னா அந்த பொருள் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அந்த நவுன் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் போயிடும். இப்போ பாருங்கள், இஸ் ஹி ஸ்டடியிங் அவள் படிக்கிறாளா, இஸ் ஹி பியூட்டிஃபுல் ஈஸ் ஹி பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் ரொம்ப அழகானவளா, ஆமாம் அழகானவள் தான். இஸ் ஹி ஸ்டடியிங் அவன் படிக்கிறானா அப்படின்னு அர்த்தம். இல்லை இஸ் ஹி டால் பாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ரொம்ப உயரமானவனா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வரும். அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். ஆம் ஐ, இஸ் ஹி, இஸ் ஹி, இஸ் ஷி, இஸ் இட், ஆர் தே, ஆர் யூ, ஆர் வி இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வரும். சரிங்களா? ஈஸு ப்ளஸ் ப்ளஸ் வந்து ப்ரொனவுனு இல்லை பேர் ப்ளஸ் வந்து அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் வரும், இல்லை அந்த அட்ஜெக்டிவ் எடுத்துகிட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். நம்ம போக போக இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகே, பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, ஆர் யூ ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஏன்னு வரணும். நான் எழுதும்போது தப்பாக எழுதிட்டேன். ஆர் யூ ஸ்டூடெண்ட் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா, ஆமாம் நான் ஸ்டூடெண்ட் தான். ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ். வி வரும்போது இங்கே எஸ் வரும்போது முன்னாடி ஏலாம் வராது. ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆள் சொல்லும்போது தான் ஏ ஆன்லாம் வரும். இங்கே கடைசி அங்கே பாருங்கள், ஆர் யூ ஸ்டூடெண்ட்டுன்னுக்கா ஒரு ஆள் சொல்லும்போது முன்னாடி ஏ இல்லை ஆன் வரும். அதுதான் இலக்கிய மரபே, கிராமட்டிக்கல் ரூலே அதுதான். ஆர் யூ ஸ்டூடெண்ட், ஆர் யூஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா, நீ ஒரு மாணவனா, நீ ஸ்கூல் பையனா அப்படின்னு கேட்கும்போது ஆர் யூ ஸ்டூடெண்ட் நீ ஒரு ஸ்கூல் பையனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ஸ்கூல் பையன் தான். ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ளூரலில் வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி ஏ ஆன்லாம் வராது. ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம எல்லாம் காலேஜில் படிக்கிறோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா, நம்பவே இல்லைப்பா அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா, சரி ஓகே அப்போது அப்படி வந்துடும். சரிங்களா? அப்போ ஆறு ப்ளஸ் வந்து யூ வி தே ப்ளஸ் வந்து ப்ளூரலில் சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி ஏ ஆன் வராது, அது சிங்குலரில் சொன்னால் ஏ ஆன் வரும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸா, நீ ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொன்னேன்னா இப்போ பாருங்கள், நீ எல்லாம் படிக்கிறீங்களா, ஆர் யூ ஒர்க்கிங், ஆர் யூ ஸ்டடிங், ஆர் வி ஸ்டடிங்,
ஆர் யூ ஸ்டடியிங், ஆர் தே ஸ்டடியிங், ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட், அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்கெல்லாம் படிக்கிறாங்களா, அவங்கெல்லாம் கிரிக்கெட் விளாட்றாங்களா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வருங்க. அது போக போக இன்னும் இல்லை, அடுத்த கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸு. ஸோ அதில் நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். அப்போ இங்கே பாருங்களேன், நீ படிக்கிறியா, இப்போது நீ படிக்கிறியான்னு கேட்கணும். ஆர் யூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நீ படிக்கிறியா. இங்கே பாருங்கள், நீ படிக்கிறியான்றதுக்கும் ஆர் யூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, நீ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அது வந்து நீன்றது வந்து அவன் ஒரு செயலை செஞ்சுட்ருக்கான், படிக்கிற அப்படின்ற செயல் செஞ்சிட்ருக்கான்றது அவன். அப்போ கேட்கும்போது எப்படி வரும், நீ படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, நீ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இங்கே வந்து அட்ஜெக்டிவில் வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அவன் உயரமாக இருக்கானா, இஸ் ஹி டேலண்டட், இஸ் ஹி ஹைட், இஸ் ஹி டால் பாய், இஸ் ஹி டேலண்டட், இஸ் ஹி டேலண்டட், இஸ் ஹி ஸ்லீப்பிங், இஸ் ஹி டால் பாய் அப்படின்லாம் கேட்கும்போது இப்படி வரும். ஆனால் இங்கே பாருங்கள், நீ படிக்கிறியா, நீ ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே செயலை குறித்தா எப்படி வரும்னு சொல்லிவிட்டு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா ஒரு தன்மை எப்படின்னு கேட்டால் அது எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆர் யூ பாருங்களேன், ஆர் தே ஒரு கிளாஸ்மேட், அவங்களாம் உன்னோட கிளாஸ்மேட்டா. அப்போ இங்கெல்லாம் ஆறுன்றது அவங்க எல்லாரும் கிளாஸ்மேட்டா அப்படின்ற அது அந்த நிலைமையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஆர் தே ஸ்டடிங்னா அவங்கெல்லாம் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, ஆர் தே ஸ்டடிங், ஆர் தே ஒர்க்கிங், ஆர் தே பேயிங் அப்படின்றது. அவங்க படிக்கிறாங்களா, அவங்க எழுதுகிறாங்களா அப்படின்லாம் சொல்கிறது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ இது என்னென்னா, இஸ் ஹி ஸ்டடிங், இஸ் ஹி ஸ்டடிங், இஸ் ஹி ஸ்டடிங்னா இஸ் ஹி ஸ்டடிங்னு சொல்லலாம். அந்த ஹீ எடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இஸ் சம்பத் ஸ்டடிங், இஸ் சேதர் ஸ்டடிங், இஸ் சசுதா ஸ்டடிங் அப்படின்னு கேட்டால் சசுதா படிக்கிறாங்களா, சம்பத் படிச்சுட்டு இருக்காங்களா, தேஜஸ் படிச்சுட்ருக்காங்களா, இல்லை ராமு படிச்சுட்ருக்காங்களா, விஷால் படிச்சுட்ருக்காங்களா, விஜய் ராஜு வந்து படிச்சுட்ருக்காங்களா, இப்படிலாம் கேட்கலாம். அது இங்கே பாருங்கள், இஸ் இஸ் சிங்கிங், அவன் பாடுறானா, இஸ் சம்பத் சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம். இஸ் தேஜஸ் சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் எஸ்ஆர்னோ டைப்பு. இதுக்கெல்லாம் பதில் எப்படி வரும், ஆமாவா இல்லையா. சரிங்களா? ஆனால் WH டைப்பில் வந்துச்சுன்னா முன்னாடி WH இருக்கும், ப்ளஸ் வந்து எஸ்ஆர்னோ டைப்பு எப்படி பேட்டர்னோ அப்படின்னு வரும். எஸ்ஆர்னோ டைப்பில் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஈஸு, ஆம், ஆறு, அதுக்கடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் இல்லைன்னா ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும், ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு. இது வரைக்கும் இந்த ஈஸ்லேருந்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரைக்கும் இது வந்து எஸ்ஆர்னோ டைப்பு. இந்த எஸ்ஆர்னோ டைப்புக்கு முன்னாடி ஒரு WH டைப் வந்துச்சுன்னா, அதாவது வாட் ஆர் யூ ஸ்டடிங், வாட் ஆர் யூ ஸ்டடிங், நீ என்ன படிக்கிற, வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் WH டைப். முன்னாடி WH வந்துச்சுன்னா WH டைப்பு, WH வந்துச்சுன்னா நீங்கள் விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்ஆர்னோ டைப் வந்துச்சுன்னா நீங்கள் ஆமாவா இல்லையா அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப ஷார்ட் கிளாஸ் தான், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது ரிவிஷனில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராச்சும் கிராமர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.